எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த வாய்ஸ்னால் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் டேம் இருக்குது இல்லைங்களா, டேமில் வந்து ஃபுல்லு நுரை கெமிக்கல்ஸு, ஃபுல்லு அவ்வளோ நுரை, எவ்வளோ பயங்கரமான நுரை, ஃபுல்லு கெமிக்கல்ஸ். மீனுங்க எல்லாம் செத்து கிடக்குது. மீனுங்க சாப்பிடும்போது ஆடு மாடு விவசாயம் பண்ணுறவங்க, மனுஷன் தண்ணி குடிக்கிறவங்க, வாயிலாவது ஜீவன் தண்ணி குடிக்குது. அதில் எவ்வளோ ஜனங்க, அந்த ஊர் ஒசூர், கிருஷ்ணகிரி எல்லாம் அந்த ஊருக்கு தானே பயன்படுத்துகிறாங்க தண்ணி. பெங்களூர் இது எல்லாருமே அங்கே தான் தண்ணி பயன்படுத்துகிறாங்க. அது சரி. அது இந்த ரசாயனம் எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் சிஎம் சார், விஜய் அண்ணா, நீங்கள் இதில் ஆக்ஷன் எடுக்கணும்ண்ணா. இது நீங்கள் பாருங்கண்ணா. இத்தனை வருஷம் இல்லாததை இப்போ 2-3 நாள் சோசியல் மீடியாவில் எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு நீங்களும் பாருங்கண்ணா. கொஞ்சம் நீங்களும் எல்லாம் பேசி இது சரி பண்ண முடியும் உங்களால். ஏன்னா வாயிலாக ஜீவன் தண்ணி எத்தனை மீனுங்க செத்து கிடக்குதுண்ணா. அந்த ரசனை ஏதோ ஒரு பச்சை கலரில் இருக்குது, நுரையாத்து வருது, வாசனை தாங்க முடியலன்ட்டு ஜனங்க எவ்வளோ கதறாங்க, எவ்வளோ அழுறாங்கண்ணா. உங்களால் மட்டும்தானே முடியும் விஜய் அண்ணா. தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கண்ணா. நீங்கள் வந்து பாருங்கள், பேசுங்கண்ணா. ஒரு நல்ல தீர்வு கொடுங்கண்ணா. நன்றி. அதனால தெரிய வேண்டியது என்னன்னா, இது ஷேர் பண்ணுங்கள், இன்னொன்று மக்களுக்கு தெரியட்டும். சேம் சாருக்கு போட்டோம். அதனால் இப்போ இது இந்த தண்ணி பிரச்சனைலேருந்து எல்லோரும் மக்களை காப்பாற்ற வேண்டியது சேம் அண்ணா விஜய் அண்ணா தான். ஆனால் தயவு செஞ்சு உங்கள் கால் தொட்டு கும்பிட்றேன். தயவு செஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் வந்து டேமை நீங்கள் பாருங்கண்ணா. அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் காப்பாற்றுங்க, வாயில்லாத ஜீவனை காப்பாற்றுங்க. எவ்வளோ மீனுங்க செத்து கிடக்குதுண்ணா. பார்க்கும்போது அங்கே வயிறெல்லாம் எரியுதுண்ணா. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்காண்ணா. அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்கண்ணா. தயவு செஞ்சு நான் கேட்குறேண்ணா, நீங்கள் வந்து பாருங்கண்ணா. அதுக்கு ஆக்ஷன் நீங்கள் எடுங்கண்ணா. உங்களால் மட்டும்தான் முடியும், இந்த தீர்வு பண்ண முடியாதுண்ணா. நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ என்ன பண்ணணுமோ நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பேசுங்கண்ணா. உங்களுக்கு காலை தொட்டு கும்பிட்றேண்ணா. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு விடுவை தாருங்கண்ணா. எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ வந்திருக்கெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கண்ணா. இது ஒரு சோதனை தாண்ணா. ஆனால் இத்தனை வருஷம் எதுவுமே வரலண்ணா. இது ஒரு சோதனை. யாருக்கு இந்த சூழ்ச்சியோ எங்களுக்கு தெரியலண்ணா. இந்த மக்களை சாகடிக்கிறதுக்கு, மக்களை ஒரேடியாக அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களை சாகடிக்கிறதுக்குன்னு பண்ணியிருக்காங்கண்ணா. தண்ணி குடிக்காது எவ்வளோ விவசாயிங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க, எவ்வளோ துடிக்கிறாங்கண்ணா விவசாயிங்க. மாடு தண்ணி குடிக்க முடியாது தவிக்குது. நம்மளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி இல்லைண்ணா குடிக்க முடியல. ஒரு டைம் நம்ம குடிக்க முடியாத போய் எவ்வளோ வாயில்லாத ஜீவங்கண்ணா, எவ்வளோ தவிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஜனங்க மக்கள் எவ்வளோ அழுறாங்கண்ணா. தயவு செஞ்சு இங்கே கால் கொத்துக்கு போடுறேண்ணா விஜய் அண்ணா. தயவு செஞ்சு அங்கே வந்து நீங்கள் பாருங்கண்ணா. அந்த டேமை வந்து பாருங்கண்ணா. பார்த்து நீங்கள் நல்லபடியாக ஒரு ஆக்ஷன் எடுங்கண்ணா. எடுத்து நீங்கள் ஒரு நல்ல முடிவு செய்யணும். யார்கிட்ட என்ன பேசணுமோ, எது முடிவு எடுக்கணும், எவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் முடிவு எடுக்கணும் எடுங்கண்ணா. தயவு செஞ்சு சொல்கிறேண்ணா. தண்ணி குடிக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாசனை வருதுன்றாங்க. மீனுங்கள்லாம் எவ்வளோ செத்து கிடக்குண்ணா. அதுவும் ஒரு வாயிலா ஜீவில் எவ்வளோ மீனுங்க செத்துருக்கு. பார்த்தா பச்சை தண்ணி வருதுண்ணா. அந்த தண்ணி தொட்ட காமிக்கிறாங்கன்னா தண்ணி அப்படியே பச்சை கலர் இருக்குது. என்ன கெமிக்கல் கலந்துருக்காங்கன்னு தெரியல, இல்லை எதுதான் என்ன பண்ணாங்கன்னே தெரியல, யார் சூழ்ச்சி பண்ணாங்கன்னே தெரியல. அது நீங்கள் தானே கண்டுபிடிச்சி எங்கள் மக்களை, தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் காப்பாற்றி. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் தானே காப்பாற்றணும். ஆனால் உங்களை தான் நம்ம மனப்போல் உங்களை மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம். எங்களை யார் என்ன பண்ணாலும் உங்களை மட்டும் எங்கள் அண்ணன் இருக்கா, எங்களை பார்த்துக்குவார், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, எங்களை விழுந்து மீட்டு கொடுப்பாருன்ட்டு. ஆனால் இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சேருமோ சேராதே எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆனால் விஜய் அண்ணா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பார்த்து தயவுசெய்து இதுக்கு தக்க யார் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். இதுக்கு ஒரு நீதி நியாயம் நீங்கள் வாங்கி தரணும். அங்கே இருக்கிற மக்களை ஒவ்வொருத்தரும் வேதனைப்பட்டுருக்காங்க வாயிலாஜியும். நீங்கள் பார்த்து ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள். நான் நல்ல முடிவு எடுங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் தானே இந்த ஒரு முடிவு, இதுக்கு ஒரு முடிவு காலம் வருவாண்ணா. தயவு செஞ்சு உங்கள் பாதை தொட்டு கும்பிட்றாண்ணா. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இது பண்ணுங்கள். விஜய் அண்ணாக்கு போகிற மாதிரி அண்ணா எல்லோரும் மக்களும் ஷேர் பண்ணுறாங்கண்ணா. எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்கண்ணா. எவ்வளோ நுரை எப்படி வருதுண்ணா. எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் தூரத்துலேருந்து எங்களால் பார்க்க முடியல. பக்கத்துலேருந்து எவ்வளோ ஜனம் வேதனைப்படுவாங்க. எவ்வளோ நுரைங்க. அப்படியே சோப்பு நுரையோட மோசமாக இருக்குது. ஆசிட் மாதிரி இருக்குண்ணா. அந்த தண்ணி ஃபாஸ்ட்டில் வருது, அப்படியே ஆசிட் மாதிரி வருதுண்ணா. மக்கள் எப்படி குடிப்பாங்க, வாயில் ஜீவன் எப்படி இருக்கும். அந்த மீனுங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ செத்து கிடக்குது. பார்க்குறதுக்கே முடியல. நாங்கள் அப்படியே அங்கமெல்லாம் வேகுதுண்ணா எனக்கு.
எனக்கு அப்படி கை காலம் அப்படி இதாக இருக்குண்ணா, எனக்கு முடியல. ஆனால் தயவு செஞ்சு உங்கள் கால் பாதை தொட்டு கும்பிட்றேண்ணா. இது தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. உங்களை மட்டும் தான் நம்புகிறோம், உங்களை மட்டுமே நம்புகிறோம் அண்ணா. விஜய் அண்ணா உங்களை மட்டும், எங்கள் சிஎம் அண்ணா விஜய் அண்ணா உங்களை மட்டும்தான் மழை போல் நாங்கள் நம்பியிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை நீங்கள் கொடுப்பீங்கன்ட்டு மழை போல் நம்புகிறோம் அண்ணா. தயவு செஞ்சு நீங்கள் வந்து பாருங்கண்ணா. இதுக்கு ஒரு முடிவு கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறோம் அண்ணா. நன்றி, வணக்கம்.